அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ரமலான் பிறை 28, 29, 30 ஆகிய இந்த 3 தினங்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான 5 திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 வகையான திக்ருகள். இந்த 5 திக்ரை நம்ம ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சிறந்த வாழ்க்கையை கொடுக்குறான். நம்ம நினச்சி பார்க்காததை விடவும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக பரக்கத்தாக இருக்கும். இன்னும் இந்த 5 திக்ரையும் நம்ம ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணத்திற்கு இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இருக்காது. பணத்திற்கு யாருமே கவலைப்பட வேணாம், அழுகவும் வேணாம். எனவே வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த 5 திக்ரையும் நீங்கள் ஓதிக்கோங்க. இன்னும் இந்த 5 திக்ரை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான். பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத தடைப்பட்ட துஆக்கள் கூட உங்களுக்கு கபூலாக தொடங்கிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய இறுதி 3 நாட்கள்ல இந்த 5 திக்ரையை ஓதக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலி தான். அப்படிப்பட்ட அந்த 5 திக்ர் என்ன, அதற்குரிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ரமலான் 28 பகல்ல இருக்கும். இந்த நாள்ல இருந்து நீங்க தொடர்ந்து 3 நாட்கள் இதை நீங்க செய்யுங்க. எந்த நேரத்தில் வேணாலுமே செய்யலாம். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் திக்ரு வல்லாஹுல் முஸ்தானு, அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த ரமலான்ல ஒரு முறையாவது சொல்லக்கூடியவங்களா இருந்திருந்தோம் அப்படின்னா வருஷம் முழுக்க அல்லாஹ்வினுடைய உதவி நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே இந்த திக்ரை 3 முறை ஒதிக்கோங்க. இந்த திக்ரு பலரோட வாழ்க்கை இன்றைக்கு புரட்டி போட்டிருக்கு. நிமிஷத்தில் ஒரு துஆ கபூல் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கு பலரும் நம்பிக்கையாக ஓதக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது இந்த திக்ரு தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்க. வருடம் முழுக்க அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூலாக்கிக்கிட்டே வருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை நம்ம எல்லோருமே ஓதிக்கணும். அடுத்து இரண்டாவது திக்ரு சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார் கொண்ட எல்லா மக்களுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு திக்ரு. ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஅமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ்வே என்னுடைய பெற்றோருடைய இன்னும் முஅமினான மக்கள் அனைவருடைய பாவங்களையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மறுமை நாளில் மன்னிப்பாயாக. இது எல்லோருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு திக்ர் அப்படிங்கிறதுனால இதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய எந்த துஆவையுமே அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்க மாட்டான். இதுவும் துஆ கபூலாகக்கூடிய ஒரு அம்சம் தான். இதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாருடைய பாவங்களுமே மன்னிக்கப்படுது. கண்டிப்பாக இந்த திக்ரையும் நம்ம 3 முறை ஒதிக்கணும். அடுத்தது மூன்றாவது ஒரு சிறந்த திக்ரு. இந்த ரமலானில் கட்டாயம் ஓத வேண்டிய திக்ரு அல்லாஹும்ம சல்லிம் நீ லி ரமலான வ சல்லிம் ரமலான லி வ தசல்லம்ஹு மின்னி முத்தகப்பலா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே இந்த ரமலானை சலாமத்தாக ஆக்குவாயாக. சலாமத்தாக ஆக்கி எனக்கு இந்த ரமலானை சலாமத்தாக ஆக்கு. இன்னும் இந்த ரமலானில் என்னுடைய துஆக்களை என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை சலாமத்தாக ஆக்கிட்டான் அப்படின்னா நமக்கு வருஷம் முழுக்க அல்லாஹ்தாலா நம்ம கேட்குறத எல்லா நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது செல்வத்தை பரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஆயத்தை ரிஸ்க் அப்படின்னு திருக்குரான்ல அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சுகு மையஷா வஹுவல் கவியுல் அசீஸ். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை வழங்குகிறான். இன்னும் நாடிய அடியார்களுக்கு கருணை காட்டுகிறான். இன்னும் அவனே யாவற்றையும் மிகைத்தவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான். இதுதான் ஆயத்து ரிஸ்க் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏற்கனவே. அல்ஹம்துலில்லாஹ். ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப சிரமத்தில் ஓதியவங்க எல்லோருக்குமே பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம இந்த கடைசி நாட்களில் ஓதிட்டு இந்த வருடம் முழுக்க அல்லாஹ்வே எனக்கு ரிஸ்கை பரக்கத்தாக ஆக்கி கொடு, எனக்கு பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பணத்தை தாராளமாக என் கையில் கொடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துஆவை கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆ கபூல் ஆனாலே இந்த வருஷத்தில் நீங்கள் செல்வந்தனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதுங்க. கடனில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க இந்த திக்ரை நீங்கள் அதிக அளவில் தஸ்பீஹ் செய்யுங்க. இன்றைக்கு நம்ம எல்லோருமே குறைந்தது 3 முறையாவது நம்ம ஓதிக்கணும். அடுத்தது அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அஃப்லல சலவாத்திக்க.
இது ஒரு சிறந்த குட்டி செலவாத்து தான். இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இதை நம்ம ஒரு முறை ஓதுறோம் அப்படின்னா 10,000 முறை செலவாத் ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தையும் நம்ம 3 முறை ஒதிக்கணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னுடைய செலவாத்துக்களில் சிறந்த செலவாத்தை பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இந்த செலவாத்தை ஓதன பின்ன நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை பொழிஞ்சு அருட்கொடையை கொடுத்து நமது துவாவிற்கு பதில் தருவானா. கண்டிப்பாக இதையும் நம்ம 3 முறை ஒதிக்கணும். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 திக்ரையுமே பார்த்து நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த 5 திக்ரை ஓதக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா 5மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரு. எனவே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை அப்புறமா ஓதலாம் அப்படின்னு நீங்கள் விட்டு வைக்காதீங்க. ஷைத்தான் நல்ல அமல்களை செய்ய விட மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்த உடனே ஓதிடுங்க. தொடர்ந்து 3 நாள் ஓதுங்க. இந்த 3 நாளுமே உங்களுடைய துவா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு தேவையானதை மட்டும் கேட்காதீங்க. இந்த வருஷத்தில் எனக்கு செல்வத்தை கொடு, இந்த வருஷத்தில் எனக்கு ரஹ்மத் செய், பரக்கத் செய், உங்களுடைய பாவங்களை மன்னி அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கருணையாளனா இருந்து நம்ம எல்லோருக்குமே அனைத்தையுமே வழங்குவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.